Hello friends, welcome to பாண்டியனார் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் எப்படி பண்றதுங்கறதான். இது எப்படி டேஸ்டியா சூப்பரா பண்ணலாம்ங்கறத பார்த்தலாம் நம்ம. நான் வந்து இன்னைக்கு 1/4 கிலோ கொஞ்சம் கூட வந்து கோவக்காய் எடுத்துக்கிறேங்க. இப்படி தான் இருக்கும். சின்ன வெள்ளரிக்காய் சின்ன சைஸ்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நீளமா. இப்போ இத வந்து நம்ம இந்த முனைய ரெண்டு பக்கமும் கட் பண்ணி போட்டுறலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. அதில் நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் நிலக்கடலை பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நிலக்கடலை பருப்புக்கு பதில் பொரிகடலை கூட 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் துருவின தேங்காய், ஒரு 5 பல் பூண்டு, 4 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம். இதை நம்ம ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நிலக்கடலை பருப்பை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இதில் லேசாக வறுத்துக்கோங்க. அடுத்து தேங்காயை போட்டுக்கலாம். இதை லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இதோட பூண்டு, சீரகம், வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது லேசாக பொரியட்டும். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் வந்து நம்ம பவுடர் பண்ணதுலேயே வரமிளகாய் போட்டிருப்போம், அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இதில் வந்து லேசாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் தெளித்து வேக வைக்கணும்னு கிடையாது. லைட்டாக அந்த காயிலிருந்தே தண்ணி வரும், அதுலேயே அது வெந்துக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இடையில லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இடையில மட்டும் ஒரு 2-3 டைம் பெரட்டி விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறதுனால ஒரு மாதிரி அடியில் பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக தான். இது ஒரு 10 நிமிஷம் பக்கமே ஆகுங்க வேகிறதுக்கு. இப்போ நம்ம இதோட ட்ரையாக வறுத்து பவுடர் பண்ண அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். இந்த ஃப்ளேவர்லாம் அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக நல்லா கமகமன்னு வாசம் வருது. நம்ம இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணவும் செமையாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.